ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸிஸ் குக் புக். இன்றைக்கி பூரி பராத்தா தான் செய்ய போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லேயர் லேயராக வர்ற ஒரு பூரி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பூரிக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமான மாவாக எடுத்து பிரட்டிடுங்க. அது நல்லா மாவு நல்லா தேய்ச்சிடுங்க. அதில் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துட்டு அதில் நெய் லைட்டாக தடவிடுங்க. ஃபுல்லாக நெய் தடவிடுங்க. நமக்கு லேயர் லேயராக வர்றதுக்கு அது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு வந்து 2 சாப்பிட்டாவே ஒரு ஆளுக்கு ஃபுல்லாகிடும். அப்புறம் நடுவில் கட் பண்ணிவிடுங்க. சென்டரில் ஆஃப் கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு அந்த லேயர் லேயராக வரும் பூரி செஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை தேய்ச்சி எடுத்து பூரி அளவுக்கு தேய்ச்சி எடுத்துடுங்க. இனி ஆயிலில், சூடான ஆயிலில் நம்ம எப்படி பூரி செய்வோமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வரும்போது லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டுட்டு 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் மில்க் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.